டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் மென்சுரேஷன் டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் நான் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே நீங்கள் இதை மறக்கவே மாட்டீங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலிண்டர் பைப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் வந்து 2 மீட்டர் நார்மலாக இருந்து 2 மீட்டர் உயர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு சிலிண்டர் டேங்க் அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு 3மே இருக்கும். இவங்க லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு தேவையான வால்யூம். 200 × 150 × 2. இதை ஃபுல்லும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 × 15 30, 30 × 2 60, 60,000. இதுதான் நமக்கு தேவையான வால்யூம். ஓகேவா? இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைம்னா 20 km/hன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோனா 20 km/h. 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர்ஸ் போகுமா. நம்ம இதை என்ன பண்ணோம், 1 மினிட்டுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஹவராக மீட்டராக மாற்றணும், ஹவரை வந்து மினிட்டாக மாற்றணும். இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1000/3ன்னு வரும். ஓகே, ஸோ இது ஸ்பீடு 1 மினிட்டுக்கு. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 1000/3 மீட்டர் தான் மினிட்டு. ஸோ 1 மினிட்டுக்கு 1 மீட்டர் போகும். ஓகேவா? மேக்ஸிமம் இது செகண்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ்க்கு இதுவே என்ன, அதனால தான் நம்ம ஃபைனலில் போய் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்சுக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை மினிட்டாக மாற்றிட்டோம். ஓகேவா? 1 மினிட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. அப்போ நம்மளோட லென்த் அண்ட் பிரெத்து 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா, 1 மினிட்டுக்கு 1.5 × 1.25 × 1000/3. இவ்வளோ வால்யூம் வந்து கவர் பண்ணும் 1 மினிட்டுக்கு. இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். இது டெசிமலாக இருக்கிறதுனால டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணுவோம். ஆனால் ஆல்ரெடி இங்கேயே 1000 இருக்கிறதுனால டெசிமலை ரிமூவ் பண்ணி எழுதிடுங்க. 15 125 15 0.5 15 தானா? ஓகே, /3. 1 3s are 3, 5 3s are 15. 5 × 125 625ன்னு வரும். ஸோ 1 மினிட்டுக்கு எவ்வளோ வரும்னா 625 மீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணும். ஓகேவா? நமக்கு 60,000 வால்யூம்க்கு எவ்வளோ கவர் பண்ணணும்னு பார்க்கணுன்னா, நம்ம டைம் டேக்கன் 1 மினிட் டைம்க்கு இவ்வளோ கவர் பண்ணுது. நமக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 60,000 625ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையான டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 125 12 5s are 60, 3 zeros ஆட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் 5 டேபிள் 25, 2 5s are 10, 4 5s are 20, 00. Again 5 table, 4 5s are 20, 8 5s are 40, 0. Again 5, 9 5s are 45, 6 5s are 30. So 96 minutes தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னாலும், ஸ்பீடு இன்க்ரீஸ் சம்திங் என்னை பற்றின சஜஷன் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.